ஹாய் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே, நான் உங்கள் யூடியூப் சுமன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த தகவல் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நான் படித்த சில புத்தகங்களிலும் மற்றும் பெரியவர்களிடம் கேட்கப்பட்ட சில கருத்துக்களையும் கொண்டு இந்த வீடியோவில் இந்த தகவல்களை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்பட்டேன். மேலும் இந்த தகவல்களை முழுமையாக உங்களுக்கு சென்று சேர்றதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் முழுமையாக வந்து சேரும். மேலும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? எப்படி என்ன தகவல் என்று பல்வேறு விதமாக யோசித்து கொண்டு இருப்பீர்கள் நேயர்களே. வேறொன்றும் இல்லை, கோயிலிலோ இல்லை வீட்டிலோ இல்லை சுபகாரியங்களிலோ வைக்கப்படும் தேங்காய் அழுகி இருந்தால் அது நன்மையா இல்லை அவசகுணமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக அலசி ஆராய போகிறோம். ஓகே, ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம்னா நேயர்களே, தேங்காயில் அழுகி இருந்தால் சில பேர் பயங்கர கவலை கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் பார்த்தீங்கன்னா மேலே 3 கண் இருக்கும். அந்த கண்ணில் ஒரு கண் பார்த்தீங்கன்னா பிரம்மா, இன்னொன்று லட்சுமி, சிவன். இந்த 3 கடவுளையும் வழிபடுறதுனால தேங்காயில் ஏதாவது குறை இருந்தால் இந்த கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரப்போகுதோ அப்படின்னு சிலர் கவலை கொள்வாங்க. கோயிலில் உடைக்கும் தேங்காய் அழுகக்கூடாது என்று சொல்வார்களே தவிர, அழுகினால் அது அவசகுணம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை நேயர்களே. ஒருவேளை நீங்கள் உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் அது உங்களுக்குள் இருக்கும் கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் உங்களை விட்டு நீங்குவதற்கான ஒரு அறிகுறியை காட்டுவதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நேயர்களே, இனிமேல் தேங்காய் அழுகி இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய மட்டுமே செய்ய வேண்டும், கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை நம்ம இந்த வீடியோவில் போட்டு நீங்கள் பார்த்துமோ இன்னுமே உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இல்லை என்னதான் சொல்கிறா, இருந்தாலும் இது அழுகி போயிருந்தேன்னா இது நம்மளுக்கு ஏதோ கெடுதல் அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை மீண்டும் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்வு கவலை இருந்ததுன்னா, ஒரு கோயிலுக்கு வெளியே தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 பேர்த்துக்கு ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு மீண்டும் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சி பாருங்கள். கண்டிப்பாக அந்த தேங்காய் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். மேலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களிடமிருந்து ஒரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.